பத்திரிகை நிருபர்களே, இந்தியாவில் பொது காப்பீட்டுத் துறையில் அங்க வைக்கின்ற 4 நிறுவனங்களான ஓல் இந்தியா இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அசூரன்ஸ், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மற்றும் நேஷனல் இன்சூரன்ஸ் இந்த துறையிலே பணியாற்றுகின்ற 40,000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஊழியர்களுடைய நியாயமான ஊதிய உயர்வு 1/8/2022 வழங்கப்பட வேண்டும். அதை கொடுக்காமல் அதை காலந்தாழ்த்து போகின்ற மத்திய அரசை கண்டித்தும் இந்த 4 நிறுவனங்களையும் ஒரே நிறுவனமாக பொது காப்பீட்டு துறையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும், இதுவரை நிரப்பப்படாமல் இருக்கின்ற 4 நிறுவனங்களிலும் கிட்டத்தட்ட 30,000 அடிப்படை ஊழியர்களுடைய வேகன்சிஸ் இல்லாமல் இருக்கின்ற அந்த போக்கை கண்டித்தும், குடும்ப ஓய்வூதியம் அந்த 30% வழங்க வேண்டும். வங்கித்துறை மற்ற எல்ஐசியிலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுக்காப்பீட்டுத் துறையிலே வழங்கப்படாமல் நிலுவையில் இருப்பதை வன்மையாக கண்டித்தும், ஏனைய இன்னும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியா முழுவதும் அனைத்து 4 நிறுவனங்களிலும் இந்த அகில இந்திய அளவிலான ஆர்ப்பாட்டம் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக JFTU என்று சொல்லக்கூடிய நடந்து கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தின் கிளைன் சார்பாக இந்த JFTU கூட்டுக்குழு சார்பாக அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஏனைய சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த கட்டமாக தொடர்ச்சியாக அகில இந்திய அளவிலே JFTU தலைமை கொடுக்கின்ற அறிவுறுத்தலின்படி ஒரு நாள் வேலை நிறுத்தம் அல்லது இன்டர்பிரேட்டிவ் அண்டர் ஸ்ட்ரைக் இதெல்லாம் நடத்துவதற்கு அழைப்பு வரும்போது அதன் அடிப்படையில் நடத்துவதற்காக சேலம் மாவட்ட குழு தயாராக இருக்கின்றது. சரசராம் ரவி மற்றும் ராமமூர்த்தி, வெங்கடேஷ், கருப்பையா, பழனிசாமி மற்ற ஏனைய அனைத்து அதிகாரிகள் ஊழியர் நலச்சங்கம் சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டது.